Okay, good morning student. Now we are going to unit 7, Anti-Colonial Movement and the Birth of Nationalism. So last previous class, tribal uprising, cold revolt and Santhal holes in sections. So today we have conducted topic outbreak அப்படினு சொல்லிட்டு சொல்லுவோம் பார்ப்போம். Outbreakனா வெளிப்பாடு. So Santhal hole, Santhal rebellion உடைய என்ன சொல்றாங்க? அதனுடைய வெளிப்பாடு எப்படி இருந்தது அப்படினு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். அதுல around 1856 activities of social banditry led by the person named in Beer Singh was reported from different place. Thus were directed against the Mahajana and traders. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, இந்த சாந்தல் ஹோல்னுடைய வெளிப்பாடு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 1854 1854 ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பல இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் பேண்டிட்டரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, சமூக கொள்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ சமூக கொள்கைகள் அப்படின்ற ஒரு என்ன சொல்கிறாங்க பல்வேறு நடவடிக்கைகளை பீர் சிங் என்பவருடைய தலைமையில் வந்து நடந்தது. எது சமூக கொள்கைகள், சமூகத்தில் ஒரு சில கொள்கைகளுடைய மாற்றத்தை கொண்டு வருவதற்காக அதில் மகாஜர்கள் மற்றும் வர்த்தகர்களுக்கு எதிராக குறிவைத்து இவர்கள் நடத்தினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார்கள். ஓகே, நெக்ஸ்ட் அதில் சித்துவும் கனுவும் வந்து ரொம்ப என்ன சொல்கிறாங்க முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாந்தல் என்ற ஒரு இனத்தை சேர்ந்த சகோதரர்கள், சாந்தல் இனத்தை சேர்ந்த சகோதரர்கள். In 1855 two Santhal brothers Sidhu and Kanu proclaimed that they had received a divine message from the God asking them to lead the rebellion. சொன்ன கொடுத்துருக்காங்க 1855 வந்து பார்த்தீங்கன்னா சித்து மற்றும் கனு ஆகிய இரண்டு சாந்தல் சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த கிளர்ச்சியை தலைமை ஏற்று நடத்த வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது, இது கடவுளிடமிருந்து வந்த தேவ செய்தியாக என்ன பண்ணுறாங்க இவங்க நினைத்து கொண்டார்கள். எங்களுக்கு வந்து கடவுள் வந்து இந்த மாதிரி இந்த புரட்சி நீங்கள் நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட இருந்து தேவ செய்தி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க இவங்க அறிவித்தார்கள். நெக்ஸ்ட், by 1855 the rebellion has taken the forms of open insurrection against the Mahajana, the Zamindars and the British officials. They merged with the bow, poisoned arrow, axe and sorrow, taking over the Rajmahal and Bhagalpur by proclaiming the company rule was about the end. The response village warrior died, the properties destroyed by the British. In 1855 an act was passed regulated the territories occupied of the Santhal. The act formed of the territory into the separated divisions called Santhal Bargana divisions. சொன்ன கொடுத்துருக்காங்க 1855 ஆண்டு ஜூலை மாதத்தில் இந்த கிளர்ச்சியானது மகாஜான்கள், ஜமீன்தார்கள், ஆங்கிலேயர்கள், அதிகாரிகள் ஆகியோருக்கு எதிராக வெளிப்படையான ஒரு கிளர்ச்சியாக உருவானது. மேலும் இதில் வில்லம்பு, விஷம் தடவி அம்புகளையும் மற்றும் என்ன சொல்கிறாங்க ஏந்தியவாறு பல்வேறு கோடாரிகள், கத்திகள் ஆகியவற்றுடன் ராஜ்மஹால் மற்றும் பகல்பூர் ஆகிய அந்த இடத்தை நோக்கி என்ன பண்ணுறாங்க இந்த கம்பெனியுடைய ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று என்ன பண்ணுறாங்க ஒரு முழக்கமிட்டபடி இவங்க செல்கிறார்கள். யார்? சாந்தலின மக்களர்கள். மேலும் இதனை கிராமங்களின் மீது அதிரடி நடவடிக்கை எடுத்த ஆங்கிலேயர்கள் சொத்துக்களை வந்து சூறையாடினார்கள். இவங்களை எப்படியே விட்ட வேலைக்கு ஆகாது, இவங்களை எப்படியாவது நம்ம என்ன பண்ணணும், எப்படியாவது ஒடுக்கணும்னு சொல்லிட்டு கிராமங்கள் மீது அவங்க இருக்கிற சொத்துக்களின் மீது என்ன பண்ணுறாங்க இவங்க ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். மேலும் இறுதியாக ஃபைனல் என்ன சொல்கிறாங்க, இந்த ரிபிலியன் என்ன சொல்கிறாங்க, இந்த கிளர்ச்சி அப்படின்னா முழுமையாக ஒடுக்கப்பட்டது. இன் 1855 சாந்தலர்கள் வசம் இருந்த பகுதிகளை ஒழுங்குபடுத்துவதற்காக அதை நிறைவேற்றுவதற்காக ஒரு சட்டம் ஒன்று நிறைவேற்றப்பட்டது. இதனால் சாந்தல் பர்கானா மண்டலம் என்ற தனி மண்டலத்தை உருவாக்கும் வகையில் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அதுதான் கொடுத்துருக்காங்க. தி ஆக்ட் ஃபார்ம்டு தி டெரிட்டரி இன்டு த செப்பரேட்டட் டிவிஷன் கால்டு சாந்தல் பர்கானா டிவிஷன்ஸ். தட்ஸ் ஆல். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, முண்டா ரிபிலியன். ஸோ முண்டா கிளர்ச்சி இது உங்களுக்கு 5 மார்க்கில் 2 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் சில்ட்ரன். ஸோ இது கொஞ்சம் கவனமாக நினச்சிக்க. ஸோ முண்டான்றது வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க ஒரு இனவாழ் மக்கள், சரியா? இவங்களுடைய கிளர்ச்சிகள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேராகிராஃப் பார்க்கலாம் நம்ம. ஓகே, முண்டா ரிபிலியன், ஒன் ஆஃப் த prominent tribal rebellion of the period occurred in Ranchi, now as the Ulugulan Rebellion. So Ulugulan Rebellion, great tumult. So the Munda people were familiar with the cooperative or the collective farming, now as the Gundakatti. So Kundakatti joined holding land system. It was the totally eroded by the introduction of the
private ownership by the land of instruction of the merchants and the moneylenders. The Munda people were also forceful requited as a internal elaborates to the work of plantations. In the 1890, tribal chiefs offers resistance against the alliance of the tribal people from their land and imposition of the bedbiggery of forced labor. சொன்ன கொடுத்துருக்காங்க. ராஞ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நடைபெற்ற ஒரு உலுகுலன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை கொடுத்துருக்காங்க. உலுகுலன் ரெபிலியன்ஸ் த கிரேட் டும்லேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மிகப்பெரிய கழகம். உலுகுலன் கிளர்ச்சி என்பது ஒரு மிகப்பெரிய கழகம் என்று அறிவிக்கப்பட்டது. இது வந்து பார்த்தீங்கன்னா பழங்குடியினருடைய கிளர்ச்சிகளில் ட்ரைபல் இருக்காங்கல்ல, பழங்குடியினர் இருக்காங்கல்லவா, அவங்களுடைய கிளர்ச்சிகளில் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இது இருக்கிறது. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டாக நிலத்தை வைத்து கொண்டு விவசாயம் செய்யும் முறை வந்து பார்த்தீங்கன்னா இந்த முண்டா மக்களிடையே வந்து அதிகமாக இருந்தது. இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா குண்டக்கட்டி என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. குண்டக்கட்டி ஜாயின்டு ஹோல்டிங் த லேண்ட் சிஸ்டம். ஸோ மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தனி சொத்துரிமை அறிமுகம் செய்யும் வர்த்தகர்கள் மற்றும் வட்டிக்கு பணம் கொடுப்பவருடைய ஊடுருவல் ஆகியவற்றின் காரணமாக இந்த நடைமுறை முழுவதும் தான் சிதைந்து போனது. என்ன பண்ணாங்க, இவங்க கூட்டாக இருந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணாங்க, ஒரு விவசாயம் பண்ணுறாங்க. இந்த குண்டக்கட்டி முறையை வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்க கூட்டாக சொத்து வச்சு விவசாயம் பண்ணுறாங்க, வியாபாரம் செய்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வட்டிக்கு பணம் விடுறவங்க இவங்கள மாதிரி கரப்ஷனால உள்ள வந்ததுனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இது முழுமையாக ஒடுக்கப்பட்டது, சிதைந்து போனது. மேலும் தோட்டங்களில் என்ன சொல்றாங்க, தோட்டங்களில் வேலை செய்ய முண்டாயின மக்கள் கொத்தடிமைகளாக என்ன சொல்றாங்க, வலுக்கட்டாயமாக இழுத்து செல்லப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நீங்க இப்படியே விட்ட வேலைக்கு ஆக மாட்டீங்க, நீங்க எல்லாம் வந்து வேலை செய்யுங்க, அடிமை வந்து வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அவங்க வலுக்கட்டாயமா வந்து அமர்த்தப்பட்டார்கள். 1890 வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபல்ஸ் பழங்குடியின மக்களை அவர்கள் வாழும் பகுதிகளில் இருந்து இடம்பெயர செய்வதற்காக அவர்களை கட்டாய உழைப்பிற்கு உட்படுத்தி பல்வேறு பழங்குடியின மக்கள் பல்வேறு என்ன சொல்றாங்க ஆகியவற்றை பழங்குடியின தலைவர்கள் எதிர்த்தார்கள். என்ன கொடுத்துருக்காங்க, கட்டாய உழைப்பிற்கு. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, வற்புறுத்தி அவங்கள எடுத்துட்டு போயிட்டு ஒரு வேலையில் எடுத்து போய் அமர்த்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைபல் ஃபிலிம் உடைய ட்ரைபல்ஸ் உடைய லீடர் இருக்கார்ல, அவர் என்ன பண்றாரு, அவங்களுக்கு அகேன்ஸ்டா வந்து என்ன பண்றாரு, நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட். The movement received of the impact when the Birsa Munda declared himself as the messengers of God. So பிர்சா முண்டா தம்மை கடவுளின் தூதர் என்று அறிவித்தவுடன் இந்த இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக என்ன சொல்றது, ஊக்கம் அடைந்தது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நான் கடவுளால் அனுப்பப்பட்ட தூதர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, இவர் சொல்றதுனால, பிர்சா முண்டா சொல்றதுனால இவர் என்ன சொல்றாங்க, இந்த பார்ட்டி அதிகமாக முன்னேறி காணப்படுகிறது. பிர்சா climbed the head of the Propechi camped the promised supernatural solution to the problem of Munda people and the establishment of the Birsaita Raj. The Munda leaders at least could Birsa Munda to the required more people to their causes. A series of night meetings were held on a revolt was planned on the Christmas day of the 1889. The restored of the violence. Christmas day of the 1889, the restored of the violence and building were born down of the arrows அம்பு விடுறது சரிங்களா, were shooted of Christian missionaries after Munda Christians converted. Soon policy station as a government officials were attacked. Similarly attacked were carried out of over the next few months. Finally the resistance was crushed of the Birsa Munda was arrested in February 1900 who later died in jail. Birsa Munda became a folk hero of this day, celebrated in many folk songs. The Munda rebellions promoted that the British formulated the policy on tribal land. பழங்குடியின மக்கள் வாழ்கின்ற பகுதிகள், tribal land. The Chota Nagpur Tenancy Act 1908 restricted of the entry on non-tribal, அதாவது பழங்குடியினர் அல்லாத people into the tribal land. பழங்குடியினர் அல்லாத people என்ன பண்றாங்க, பழங்குடியின மக்கள் சார்ந்து இருக்கிற நிலப்பகுதிக்கு வந்து சேர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க, இந்த பிர்சா முண்டாவுடைய நான் வந்து கடவுளால் அனுப்பப்பட்ட தூதர் அப்படின்னு சொன்ன பிறகு இவங்களுடைய கிளர்ச்சினாவது அதிகமாக ஊக்கமடைகிறது. மேலும் தமக்கு இறை தொடர்பு இருப்பதாக கூறி பல்வேறு பிர்சா கூறியதன் மூலம் பல்வேறு சமூக இன மக்கள் முண்டாக்கள் என்ன சொல்றாங்க, இவங்கெல்லாம் அவர் பின்னாடி என்ன பண்ணாங்க, ஃபாலோ பண்ணாங்க. மேலும் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதிக எண்ணிக்கையிலான பிர்சா இன மக்களை இந்த நோக்கத்துக்காக ஒன்றிணைக்க முண்டா இன தலைவர்கள் வந்து என்ன சொல்றாங்க, முயன்றார்கள். இவங்க என்ன பண்றாங்க, இவங்க எல்லாரும் ஒன்று திரட்டி நம்மளுடைய எய்ம் எதுவோ அதை வந்து நம்ம கோல் எதுவோ, நம்ம அச்சீவ்மெண்ட் எதுவோ அதை நோக்கி நம்ம போன என்ன பண்றாங்க, இவங்க எல்லாரும் ரெடி பண்றாங்க. மேலும் இரவு கூட்டங்கள் பல நடத்தப்பட்டது, பல்வேறு கிளர்ச்சிகள் வந்து நம்மளோட திட்டமிடப்பட்டது. இதனால் 1889 வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் நாளில் அவர்கள் வன்முறை கையில் எடுத்தார்கள். 1889 கிறிஸ்துமஸ் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னல, அதுதான் வன்முறையை வந்து கையில் எடுத்தார்கள்.
மேலும் கட்டடங்கள் தீக்கிரையாக்கப்பட்டன. கிறிஸ்துவ தூதுக்குழுக்கள், அதாவது மிஷனரிஸ் அப்படின்னு சொல்றல, கிறிஸ்துவ தூதுக்குழுக்கள் மற்றும் கிறிஸ்துவ மதமாறுகள், முண்டாக்கள், அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்க மீது வந்து என்ன பண்ணுறாங்க, அம்பு எறிதல், ஆரோஸ் அப்படின்னு சொல்ற அதான் அம்பு எறிதல் தாக்குதல் நடத்தினார்கள். இதன் பின் வந்து பார்த்தீங்கன்னா காவல் நிலையங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாக்கப்பட்டது. அரசு அதிகாரிகள் தாக்கப்பட்டார்கள். சில மாதங்களுக்கு இது போன்ற தாக்குதல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. லாஸ்டா ஃபைனலாக கொடுத்துருக்காங்க. இந்த கிளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்டது. இதனால் 1900 பிப்ரவரி மாதம் கைது செய்யப்பட்ட பிர்சா முண்டா பின்னர் சிறையில் இருக்கும்பொழுது என்ன சொல்றாரு, டைட், செத்து போயிட்டார், உயிர் துறந்தார். மேலும் பழங்குடியினுடைய தலைவராக அறியப்பட்ட பிர்சா முண்டா இன்றளவும் என்ன சொல்றாங்க, நாட்டுப்புற பாடல்களில் வந்து போற்றப்பட்டு வருகிறார். யார்கிட்ட? பழங்குடியின மக்களுடைய நாட்டுப்புற பாடல்களில். மேலும் இந்த கிளர்ச்சியின் அடுத்த ஆங்கிலேய அரசுக்கு பழங்குடி நிலம் பற்றிய கொள்கைகளை என்ன சொல்றாங்க, வகுக்க முன்மொழிந்ததாக இருந்தது. இதனால் 1998 அதாவது 1908 சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் நிறைவேற்றப்பட்டு பழங்குடியின மக்கள் என்ன பண்றாங்க, நிலத்தில் பழங்குடியினர் அல்லாத மக்கள் வந்து என்ன சொல்றாங்க, நுழைவதை வந்து பார்த்தீங்கன்னா தடுக்கப்பட்டது. என்ன சொல்றாங்க, ட்ரைபல் அண்ட் நான் ட்ரைபல், ட்ரைபல் பீப்புள்ஸ் ஆர் இன் லேண்ட் அண்ட் நான் ட்ரைபல் இட்ஸ் நாட் அலௌட் த லேண்ட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 7.2 வந்து கொடுத்துருக்காங்க. த கிரேட் ரிபெலியன் ஆஃப் 1857, 1857 பெரும் புரட்சி. இது கன்ஃபார்ம் வந்து உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, கவர்மெண்ட் எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். 1857 மாபெரும் புரட்சி. 2 மார்க்கில் கேட்பாங்க. புக் இன்சைட் 1 மார்க் வரும், புக் பேக்கில் வரும், 5 மார்க்கில் வரும். So, in the 1857 British rule witnessed the biggest challenge of the extent. In Italy, it began to the minority of the Bengal presidency sepoy by later expand to the other part of the Indian avalanche of the large number of civilians, especially peasants. In the events of 1857 up to 1858 are significant for the following reasons and 3 reasons. And 1, this was the first major revolt of the armed force occupied of the civilian rebellion. And second one, the revolt witnessed a precedent of the violence perpetrated by the both sides. Third, the revolt ended the role of East Indian Company. The government of the Indian subcontinent was taken over by the British Crown. ஸோ 1857 புரட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய ஆட்சிக்கு பெரும் சவாலாக ஏற்பட்டது. எது? 1857 ரிபிலியன். தொடக்கத்தில் என்ன சொல்றாங்க, வங்காள மாகாணத்தில் சிப்பாய் கழகமாக உருவெடுத்த இந்த கழகம் பின்ன என்ன சொல்றது, விவசாயிகள் உள்ளிட்ட பெரும்பாலான எண்ணிக்கையில் மக்கள் ஒன்று திரண்டு நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பரவியது. என்ன சொல்றாங்க, இது வந்து பெங்காலில் வந்து நடைபெற்றது ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே விவசாயிகிட்ட வந்து உலகம் முழுக்க வந்து பரவியது. மேலும் 1857-58 வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா 3 ரீசன் வந்து நடைபெற்றது. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, it was the first major revolt of the formed of the army force with the civilian rebellions. ஸோ ராணுவ வீரர்களுடன் ஆயுதமேந்திய படைகளும் இணைந்து நடந்த முதல் மாபெரும் புரட்சியாக இதுவாக இருந்தது. நெக்ஸ்ட், the revolt witnessed unprecedented violence perpetrated by the both side. ஸோ இரு தரப்புகளிலும் வந்து பார்த்தீங்கன்னா தூண்டப்பட்டதால் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளர்ச்சியில் வன்முறைகள் அதிகமாக வெடித்தது, வயலன்ஸ். நெக்ஸ்ட் நான் கொடுத்துருக்காங்க, இந்த கிழக்கிந்திய கம்பெனியினுடைய புரட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தவுடன் இந்திய துணைக்கண்டம், இந்தியன் சப்கான்டினென்டல் சொல்றல அதுதான், இந்திய துணைக்கண்டத்தை நிர்வகிக்கும் பொறுப்பு ஆங்கிலேய மகாராணியிடம் நேரடியான ஆட்சிக்கின் கீழ் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 1857 up to 1858 வந்து பார்த்தீங்கன்னா ராணி விக்டோரியா, ப்ரொக்ளமேஷன் ஆஃப் ராணி விக்டோரியா, விக்டோரியா ராணி பிரகடனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுவும் வரலாற்றில் என்ன பண்றாங்க, ஒரு தவிர்க்க முடியாத உண்மையாக இருக்கிறது. எது? ராணி விக்டோரியாவுடைய ஆட்சி முறைகள். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா annexation policy of the British in India causes அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம் சில்ட்ரன்ஸ். தேங்க்யூ.